இப்ப நான் பேசினதே எங்க அண்ணன் 2006க்கு முன்னாடி பேசினாப்ல. நான் பேசுறது புதுசு ஒண்ணும் கிடையாது. அவர் எங்களை இப்ப தம்பி இப்படி உட்கார வச்சுக்கிட்டு முன்னாடி பேசுனது அததான் நாங்க என்னமோ ஈவேராவை ஏத்துட்டோம்னு தாய்மண் இதல்ல. மதிப்பிற்குரிய அறிவர் ஐயா ரவிக்குமார் எழுதின கட்டுரைகள் இருக்கு. மனச்சான்றுக்கு எதிரா இல்லைன்னா அந்த கட்டுரைகளை அப்படியே தாய்மண்ல வந்த கட்டுரைகளை வெளியிட சொல்லுங்க. முதல்ல எங்க அண்ணங்களை வெளியிட சொல்லுங்க. அதுல இருக்கிறதை விட நான் அதிகமா ஈவேராவை பேசிட்டேன்னா நான் இனிமே பேசுறதை நிறுத்திக்கிறேன். இல்ல பேரறிஞர் அண்ணா அவர்களும் பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்களும் ஈவேராவை எதிர்த்து பேசினதை விட நீங்க பேசுறீங்க சீமான்னு சொல்லுங்க, நான் பேசுறதை விட்டுறேன். என்னது தமிழ் தேசியம் பேசட்டும். எங்க அண்ணன் தமிழ் தேசியம் என்னன்னு எங்களுக்கு கற்பிச்சு கொடுக்கட்டும், நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அவர் கற்பிச்சதை தான் நாங்க எடுத்துட்டு போறோம். ஒருவேளை இதுல என்ன அவர் சொல்ற தமிழ் தேசியம் அது நல்லா இருந்ததுன்னா எடுத்துக்கிறோம், அவ்வளவுதானே. அதான் நியூஸ் தாக்கப்படுறதை எப்படி பார்ப்போம்? அந்த அளவுக்கு நீங்க ஒரு என்ன சொல்றது கருத்து சுதந்திரம் ஜனநாயகத்தை வச்சிருக்காங்க இவங்க. ஒரு செய்தி சேகரிக்க போற ஊடகவியலாளரையே தாக்குறது இங்கே இப்ப தொடர்ச்சியா நடக்குது. இது ஒன்றும் இல்லை, அது பெரும் கண்டனத்துக்குரியது. அதை நாங்க கூட கண்டிச்சு அறிக்கை கொடுத்துருக்கோம்.